ஓகே கைஸ், எங்களோட வீடியோ நாங்க இப்போ நம்ம காமிக்க தான் போறோம். இப்போ நான் வந்து எங்களோட ஹவுஸ் டூர் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். எங்க புது வீடு அப்பா வீடியோ எடுத்துன்னு இருக்க முடியாது, இங்க முன்னாடியே வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருக்கு. நான் அந்த பக்கமா போங்கல. சொப்பா நான் கலைக்கதே வேலை தான், நான் அந்த பக்கமா போறேன். ஓகே, அவரு இருக்கிறாங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம எங்களோட வீட்டோட ஹவுஸ் டூர் காமிக்கிறேன். இதுதான் எங்களோட வீடு. வெளியே வந்து எல்லாமே சொல்றோம். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்ப்போங்க. உள்ளதான் வேற லெவலில் இருக்கும். ஸோ உள்ள வந்தாச்சு, பாருங்க எல்லோ பொருள். ஸோ ஸ்டார்டிங் டைனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த டைனிங் 3 சேர்லாம் இருக்குது. இங்க வந்து சோஃபா, அங்க வந்து பீரோ, இங்க வந்து பெட்டு. நான் இங்க தான் படுத்துப்பேன். நான் வந்து இருக்க மேல படுத்துப்பேன், இல்லைன்னா உக்காந்துப்பேன். இதுதான் டைனிங். இல்ல நான் உட்காந்து காமிக்கிறேன். இங்க நான், அப்பா, என்னோட தங்கச்சி உட்காந்துப்போம். இது வந்து ஸ்டடி டேபிள். பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மேக்கப், ஒரு சின்ன மேக்கப் டேபிள். இங்க இருக்கிற மேக்கப் டேபிளா 2 மேக்கப் டேபிள் வச்சுக்கிறோம். ஒன்னு அம்மாக்கு, ஒன்னு என்னோட தங்கச்சிக்கு. பக்கத்துல இருக்கிற பீரோ, பக்கத்துல அது பக்கத்துலயே அப்படி மேக்கப் செட் பக்கத்துலயே ஒரு கீபோர்டு. இங்க வந்து சோஃபா வச்சுக்கிறோம். சோஃபாக்கு பின்னாடி வந்து டிவி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைட் வச்சுக்கிறோம். கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது வந்து இந்த சூடா இருந்தா ஆன் பண்ணி விட்டா அப்படி சில்லுன்னு ஆக்கிரும். பக்கத்துலயும் ஒண்ணு வீட்டுல இதுக்கு வாங்க முன்னாடி இதை அங்க ஃப்ரீயா தந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க கீபோர்டு இருக்குது. அங்க ஒரு கீபோர்டு, இங்க ஒரு கீபோர்டு, 2. இங்க மட்டும் 3 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்க வந்து பக்கத்துலயே பியானோ இருக்குது. நாங்க பியானோ வச்சுக்கிறோம். இப்போ வாங்க நம்ம கிச்சன் உள்ள போலாம். கிச்சன்ல நாங்க வந்து இது ரீசெண்டா வாங்கின வாஷிங் மிஷின் தான். உங்களுக்கே தெரியும், இது வந்து வாஷிங் மிஷின். இங்க வந்து புதுசா வாங்கின ஸ்டவ் இருக்குது. கீழே வந்து இங்க கிச்சன் செட்டப், இங்க மிக்சி, இங்க கப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து சோறு அடிச்சு வச்சுக்கிறாங்க போல, அப்படிதான் நினைக்கிறேன். இது உள்ள அப்படிதான் என்னோட அப்பா பண்ணி வச்சாங்க, சோறு அடிச்சு வச்சுக்கிறாங்க. எங்களை பாட்டுக்கு சாப்பாடு செய்யல இருந்து எல்லாமே எங்களோட அப்பா தான். அம்மா வந்தக்கப்புறம் எல்லாமே பண்ணிப்பாங்க. அடுத்து 2 வாரம் கழிச்சு என்னோட அம்மா வராங்க, அவங்களையும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் டேபிள், இந்த மாதிரி டைனிங் டேபிள், ஈட்டிங் டேபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து டேபிள் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சேர் நாங்க வந்து மாட்டி மாட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த ஒரே ஒரு சேர் மட்டும் கம்மியா இருக்கிறதுனால இந்த சேர் எடுத்து அங்க யூஸ் பண்றது, சாப்பிட்டுட்டு டைனிங்க்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறோம். அடுத்து கிச்சனுக்கு திருப்பி வாங்க, ஒன்றும் கொஞ்சம் நிறைய காமிக்க வேண்டியது இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் இங்க ஒரு செல்ஃபு போடலான்னு என்னோட அப்பா சொல்லிக்கிறாங்க. இங்க ஒரு செல்ஃபு, ஏன்னா ஒன்றும் நிறைய திங்ஸ் எல்லாம் அடிக்கணும், நல்லா ஒன்றும் ஒரு செல்ஃபு போடலான்னு அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது கொடைங்க. இந்த கொடை நான் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வாங்கினேன். நாங்க கிராஃப்ட் ஷாப் போயிட்டு இருந்தோமா, இந்த இங்க போனாங்க ஜாக்லின்னு, ஜாக்வின், பிங்கி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் ஒன்னு கேட்டேன், அங்க வாங்கிட்டு தந்தாங்க இந்த கொடையை. நல்லா இருக்கு இந்த கொடை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சூப்பரா இந்த கொடையை எடுத்து இடத்துல வச்சிரும். ஸோ இதுதாங்க என்னோட ஹவுஸ் டூர். இப்போ வாங்க நான் வெளியே என்னோட கலர் பத்தி தான் சொல்றேன். வாங்க இப்போ வெளியே போவோம். ஸோ இதுதான் என்னோட வீடு வெளியே. இப்போ பாருங்க, இங்க வந்து ரெட் அடிச்சுக்கிறோம், மேல வந்து இந்த ப்ளூ அடிச்சுக்கிறேன், இந்த ப்ளூ டார்க் ப்ளூ அடிச்சுக்கிறோம். கீழே வந்து ட்ரிபிள் கலர், இந்த ரெட்டு, பிளாக்கு, கிரீன் இந்த மாதிரி அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ஜன்னல் எல்லோ, அதுக்கும் மேல வந்து இந்த ப்ளூ.